ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு இந்த வீடியோவில் CapCut எப்படி நம்ம லேப்டாப் ஒரு பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் வந்து அஃபிஷியலான CapCut எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஸோ இது 100% சேஃபான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரிய வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரௌசரான யூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு CapCutன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே CapCut.com வரும். அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வர்னால் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஏன்னா இது வந்து இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி VPN கேட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அது உள்ளே போனீங்கன்னா நிறைய VPN அட்ரஸ்லாம் கிடைக்கும். இதில் நம்ம எந்த கண்ட்ரியோட வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்தியாவில் இல்லாததுனால நம்ம வேறு கண்ட்ரியோட VPN கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து CapCut ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜப்பானோடது காட்டுது. நான் இதில் இருக்க இந்த SSTP ஹோஸ்ட் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டார்க் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் பாரில் VPN சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா VPN செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் VPN இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் நேம் கேட்கும். நீங்கள் எந்த நேம் வேணால் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கண்ட்ரிக்காக ஜப்பான் போடுறேன். இந்த இடத்துல சர்வர் நேம் ஆர் அட்ரஸ் இருக்கு. அது நம்ம காப்பி பண்ணதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். VPN டைப்பில் SSTPன்னு இருக்க அந்த செக்யூர் சாக்கெட் டனலிங் ப்ரோட்டோகால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஆப்ஷனலாக இருந்தாலும் இதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த வெப்சைட்லேயே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே காட்டும் யூசர் நேம் VPN, பாஸ்வேர்டு VPN ரெண்டுமே VPN கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டுது. ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளோட நெட்வொர்க் சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல VPNன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா ஜப்பான் கார்டு தான் கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு கனெக்டிங்னு சுத்தம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஜப்பான் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே இந்த ஒய்ஃபை மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான லோகோ காட்டும். VPNக்கு காட்டுற அதே லோகோ இங்கேயும் காட்டுது. ஓகே, இப்போ நம்மளோட க்ரோம் பேஜை வந்து ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ணது எல்லாமே ஜாப்பனீஸில் காட்டுது. நம்ம ஜப்பான் VPNல கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஜப்பானில் தான் வருது. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷில் மாறிடுச்சு. உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் வந்தாலும் நீங்கள் இதுமாதிரி ட்ரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷ் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. அதாவது இன்ஸ்டால் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா CapCut டெஸ்க்டாப் இன்ஸ்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல 0 இருக்குது. இது 100 இருக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன்லேயே வச்சுக்கோங்க. VPNனும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால இப்போ நான் இந்த செட்டப் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த CapCut உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாஸ்க் பாரில் வச்சுருக்கேன் பாருங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல என்விரான்மெண்ட் டெஸ்டிங்னு வரும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து CapCut வந்து கம்ஃபர்டபுளாக, அதாவது கம்பேட்டபிளாக ஒர்க் ஆகுமான்றது செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இப்போ காட்டுது பாருங்கள். கம்ப்யூட்டர் கேன் ரன் CapCut ஸ்மூத்லின்னு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு வேணும்னா நீங்கள் அங்கேயே க்ளோஸ் பண்ணாலும் CapCut ஓப்பன் ஆகிடும். முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக CapCut லோட் ஆகுது. இதுதான் வந்து CapCutோட ஹோம் பேஜு. உள்ளே போனோடனே வேர்ஷன் அப்டேட் எனக்கு காட்டுது. நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையில்ல. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் CapCut இருக்கும். இந்த இடத்துல மேலே வந்து சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு வேணால் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சைன்இன் பண்ண சொல்லணும். நம்ம அப்போ பண்ணி தான் ஆகணும். நான் அதனால தான் அப்போ பண்ணது இப்போ எனக்கு காட்டுது. இந்த இடத்துல மேலே க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்குது. சைட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. AI யூஸ் பண்ணுறது. கீழே நம்ம ஆல்ரெடி செஞ்ச எல்லா ப்ராஜெக்ட்ஸும் காட்டும். இங்கே டேரெக்டாக நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி இன்னும் எடிட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காட்டுற பாருங்கள். மேலே க்ரியேட் ப்ராஜெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே CapCutே ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிட்டு டேரெக்டாக நம்மளோட UIக்கு போய்விடும். யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, CapCut பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கும். இதிலேருந்து நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல மீடியா இருக்கா, மீடியா இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் எந்த ரிசோர்ஸ் வேணால் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து தேவையான ரிசோர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒரு 2 வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது 2 நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். அந்த 2 வீடியோவையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னே அது வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி நம்ம டைம் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்கேஸ் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு தான் வேணும்னா நம்ம இந்த இடத்துலேயே நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த சைடில் தெரியறதை நீங்கள் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் நவுத்திட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். அதை ட்ராக் பண்ணி நம்ம டைம் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு அதோட எல்லாமே இந்த டீட்டெயில்ஸை நம்ம காட்டும். அதாவது இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சிலாம் லோட் ஆகும். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ வர இடத்துல நமக்கு ஒரு கட்டாயி வீடியோ மாறுதில்ல, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்லேஷன் டேப் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து நிறைய காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு லோட் ஆகிடலான்னா நீங்கள் VPN கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் VPNே வந்து கனெக்ட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் உள்ளறப்போ கனெக்ட் பண்ணியிருந்தேன். ரிசோர்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஜப்பான் சர்வரில் வரது எல்லாமே வந்து இருந்தது. ஸோ நான் அந்த இடத்துல வந்து VPN ஆஃப் பண்ணிட்டேன். இன்னுமே எனக்கு கேப்கட்டில் வந்து லோட் ஆகிறது எல்லாமே வருது. இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்ட்டு. ஓகே, இன்ஸ்டாலும் ஆகுது. ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 2த்துக்கு இடையில போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறதுனால சில ஃப்ரேம்ஸை டூப்ளிகேட் பண்ணவான்னு கேட்குது. கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரான்ஸ்லேஷன் வந்து கேப்கட்டில் இருக்குது. அதனால தான் வந்து நிறைய பேர் இந்த கேப்கட் யூஸ் பண்ணுறாங்க. எஃபெக்ட்ஸும் அப்படி தான். எஃபெக்ட்ஸ்லேயும் நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றது உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் நீங்களே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எல்லா டிவைஸ்லேயும் இது சூட் ஆகுது. நானும் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வேணும்னா நீங்களும் இந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரே ட்ரான்ஸ்லேஷன் 2 எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்க எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே ரெடி பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த கேப்கட்டில் எப்படி நம்ம பேசிக் எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சீரியஸாகவே ஸ்டார்ட் பண்ணி சொல்லித்தரேன். நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் இந்த வீடியோவில் எப்படி கேப்கட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த கிராக் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினலே ப்ரோ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுவும் சிம்பிளான ட்ரிக் தான். உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே, இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். பாய்.